ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்ப சாதிக்கிறது வேற, பட் இறந்ததுக்கு அப்புறம் ரெக்கார்ட் மேக் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி தன்னோட இறப்புலையும் ரெக்கார்டை மேக் பண்ண ஒருத்தரை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜுபின் கார்க் மேகாலயாவில் இருக்கிற துரால 18 நவம்பர் 1972 பிறந்திருக்காரு. அசாம் மொழியில மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்பட்ட சிங்கர் தான் இந்த ஜுபின் கார்க். 30 வருஷத்துக்கு மேல அசாம், வங்கம், ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம், தமிழ், சிந்தி, மராத்தி அப்படின்னு 40 மொழிகளுக்கும் மேல இவர் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆனந்த லஹரி, டோல், டோதரா, ட்ரம்ஸ், கிட்டார், ஹார்மோனிகா, ஹார்மோனியம், மேண்டலின், கீபோர்டு, தபலா போன்ற இசை கருவிகளையும் வாசிச்சிருக்காரு. இவர் இதுவரைக்கும் 38,000 சாங்ஸ்க்கு மேல பாடியிருக்கிறாரு. அதோட அசாம்ல அதிக சம்பளம் வாங்குற ஒரு சிங்கராகவும் இருக்கிறாரு. இவரு 3 வயசுலயே பாடியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் இவரோட தாயார் இலிபோர் தாகூர். இவருக்கு குருவா இருந்து இவரை பாட வச்சிருக்கிறாங்க அவங்க. இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள தன்னோட அனாமிகா அப்படின்ற அசாம் ஆல்பம் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இது 1992 நவம்பர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பல ஆல்பம்ஸ் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இவருக்கு ஒரு திருப்புமுனை பாடல் அப்படின்னா 2006 வெளியான கேங்ஸ்டர் அப்படின்ற படத்துல வர யா அலி அப்படின்ற பாட்டு தான். இது 2006 குளோபல் இந்தியன் பிலிம் அவார்ட்ஸ்ல பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்டை வாங்கி தந்தது இவருக்கு. இதை தாண்டி பல கான்சர்ட்ஸும் நடத்தி அதுலயும் பாடி இருக்கிறாரு ஜுபின் கார்க். தமிழ்ல அப்படி என்னடா பாட்டு இவர் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இது மட்டும் இல்லாம இஞ்சி இடுப்பழகி சாங் ரீமிக்ஸ் ஒன்று இருக்கும், அதையும் இவர் தான் பாடியிருக்கிறாரு. இப்படி தன்னோட இசை வாழ்க்கையில உச்சத்துல இருந்த இவர் சிங்கப்பூர்ல நார்த் ஈஸ்ட் இந்தியன் ஃபெஸ்டிவலுக்கு பாடுறதுக்கு ஜுபீர் கார்க் போயிருக்கிறாரு. அப்போ அங்க ஸ்கூபா டைவிங் பண்ண போன இவர் ஆழ்கடல் நீச்சல்ல இருந்தப்ப மயங்கி விழுந்திருக்கிறாரு. இவரை ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பட் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. இவர் இறக்குறப்ப இவரோட வயசு 52. இவரோட இந்த இறப்பு ரசிகர்கள் கிட்ட பயங்கர சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவரோட இறப்புக்கு பல அரசியல் தலைவர்கள், திரை பிரபலங்கள் அப்படின்னு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறந்து 2 நாட்களுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து அசாம் கவுகாத்தி ஏர்போர்ட்டுக்கு வந்த ஜுபின் கார்கோட உடல் அவர் வீட்டுக்கு கொண்டு வரப்பே ஆயிரக்கணக்கானோர் வழிநெடுக அஞ்சலி செலுத்திட்டு இருந்திருக்காங்க. இதையடுத்து 23ஆம் தேதி இவரோட உடல் இறுதி சடங்கு செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இறந்தும் ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்காரு இவர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே ஒருத்தரோட இறுதி சடங்குக்கு அதிக பேர் கூடின ஆட்கள் லிஸ்ட்ல இவர் 4வது இடம் பிடிச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் மைக்கேல் ஜாக்சன், போப் பிரான்சிஸ், குயின் எலிசபெத்துக்கு தான் அதிக பேர் அவங்களோட இறப்புக்கு வந்ததா, லட்சக்கணக்கான பேர் இறப்புக்கு வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரிசையில அசாம் சிங்கர் ஜுபின் கார்க் இடம் பெற்றிருக்கிறாரு. ஒருத்தர் இருக்கும்போது சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, ஒருத்தர் இறக்கும் போது அவரை சுத்தி எத்தனை பேர் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் அவர் யாரு அப்படின்னு முடிவு பண்ணும். அப்படி ஜுபின் கார்க் யாரு அப்படின்னு இந்த கூட்டமே சொல்லும். நீங்க இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னும், இவரோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னும் கமெண்ட்ல சொல்றேங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.